நண்பர்களே, நான் தான் உங்க பிரவீன் கன்னியாகுமரியில இருந்து பேசுறேன். இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா மத்திய அரசு கொண்டு வந்துள்ள முக்கியமான திட்டத்துல ஒன்றுதான் PM கிசான் திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் பாத்தீங்கன்னா பல விவசாயிகள் நேரடி அட்டை பயன்படுத்தி வராங்க. அதற்கான காரணம் பாத்தீங்கன்னா நேரடி அட்டை விவசாயிகளின் வங்கி கணக்குல செலுத்தப்பட்டு வருகிறது. அதற்கான அமௌண்ட் ஒரு வருடத்திற்கு பாத்தீங்கன்னா 6000 ரூபாய் 3 தவணை ஆட்டு 2000 வீதம் வைத்து 6000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. சோ நீங்க ஒரு விவசாயியா இருந்தா இன்னும் PM கிசான் திட்டத்துல நீங்க என்ன அப்ளை பண்ணி சீக்கிரமாட்ட அப்ளை பண்ணுங்க. ஈஸியாவே நீங்க வீட்டில் இருந்தபடி உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஈஸியாவே பண்ணிக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா PM கிசான் டைப் பண்ணி நீங்க சர்ச் கொடுத்தா போதும் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதுல பாத்தீங்கன்னா வலது பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன் கிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை வழியாட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா PM கிசான் திட்டத்தின் கீழே 20 தவணை தொகை கொடுத்திருந்து 20 தவணை தொகை பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2ஆம் தேதி 20வது தவணை தொகை கொடுத்திருந்தாங்க. சோ ஆனா பாத்தீங்கன்னா 21 தவணை தொகை வரும் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ தீபாவளிக்கு முன்னதாட்டே அதுக்கு 21 தவணை தொகை வரும் சொல்லியிருந்தாங்க. ஆனா இதுவரைக்கும் வரல. இப்ப என்ன ஒரு தகவல் வெளியாகி சொல்லி பாத்தீங்கன்னா 21வது தவணை தொகை வருகிற நவம்பர் மாத தொடக்கத்துல வர்றதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ உங்களுக்கு 21வது தவணை தொகை வாங்கணும்னா நீங்க கண்டிப்பாட்டு EKYC அப்டேட் பண்ணணும். EKYC அப்டேட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இந்த 21வது தவணை தொகை கிடைக்கும். ஆல்ரெடி நீங்க 20 தவணை தொகை வாங்கிட்டு நீங்க EKYC பண்ணாம இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க 20 தவணை தொகையும் கொடுத்திருந்தாங்க. இப்ப அவங்க கரெக்டா சொல்லிட்டாங்க 21வது தவணை தொகை வாங்கணும்னு சொன்னா கண்டிப்பாட்டு OTP பேஸ்டு EKYC கண்டிப்பா பண்ணணும். இது நீங்க ஈஸியாவே பண்ணிக்கலாம். உங்களோட வீட்டுக்கு நியரஸ்டா இருக்கிற CSC சென்டர் இல்ல கம்ப்யூட்டர் சென்டர்ல போயிட்டு பண்ணிக்கலாம். இல்ல பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுல இருந்தபடியே ஈஸியாவே நீங்க பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா PM கிசான் வெப்சைட் டைப் பண்ணி நீங்க சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதுல பாத்தீங்கன்னா EKYC ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணா போதும். கிளிக் பண்ணா உங்களுடைய நீங்க PM கிசான்ல லிங்க் பண்ணி ஆதார் நம்பரை கேட்க அந்த ஆதார் நம்பரை டைப் பண்ணி சர்ச் கொடுத்தா போதும் உங்களுக்கு ஆல்ரெடி லிங்க் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். லிங்க் ஆகலன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு OTP பாக்ஸ் ஷோ ஆகும். அந்த OTPல உங்களுடைய ஆதார் கார்டு லிங்க் பண்ணிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP டைப் பண்ணி நீங்க சப்மிட் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கலாவே உங்களுக்கு EKYC அப்டேட் ஆயிரும். EKYC அப்டேட் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு 21 தவணை கிடைக்கும். இல்லைன்னு சொன்னா தவணை தொகை கிடைக்காது. நான் கண்டிப்பா சொல்றேன். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 22வது தவணை தொகை வாங்கணும்னா இன்னும் புது புது ரூல்ஸ் நம்ம PM கிசான் திட்டத்தின் கீழே சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய லேண்டை நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஃபார்மர் இதுல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கு தனி வெப்சைட் இருக்கு, தமிழ்நாடு ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு. அதுல நீங்க அப்ளை பண்ணி இருந்தாதான் உங்களுக்கு அடுத்த 22வது தவணை தொகை கிடைக்கும். இல்லைன்னா அந்த தவணை தொகையும் கிடைக்காது. ஸோ EKYC பண்ணிருங்க. அடுத்தது உங்களுடைய பேங்க் அக்கௌண்டோட ஆதார் கார்டு லிங்க் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லேண்ட் சீடிங் பண்ணிருக்கான்னு பாருங்க. இது எல்லாமே கரெக்டா இருந்தா உங்களுக்கு 21 தவணை கிடைக்கும். இல்லைன்னு சொன்னா கிடைக்காது. ஆன்ஜலி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி EKYC பண்ணாம இருந்தவங்களுக்கு 20வது தவணை தொகை கொடுத்தாங்க. இனி 21வது தவணை தொகை வேணும்னு சொன்னா நீங்க கண்டிப்பாட்டி EKYC பண்ணனா மட்டும்தான் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். PM கிசான் திட்டத்திலே உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோல சந்திக்க வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபி.